2 எண்களின் விகிதம் 3:4. மேலும் அதன் மீ போ வா மதிப்பே 4 எனில் அவைகளின் மீச்சிமா என்று கேட்டிருக்காங்க. இது குரூப் 4 2025 கேட்ட கொஸ்டின்ப்பா. இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் எப்படின்னு கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு விகிதமாக ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அது ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். 3x, இன்னொரு நம்பர் 4x. சரியாப்பா? இப்போ இதில் என்ன பயன்படுத்த போகிறோம்னா இரு எண்களின் பெருக்கற்பலன் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இரு எண்கள் a கிராஸ் b ஏதோ ஒரு நம்பர் அவற்றின் மீச்சிமாவும் மீ போவாவும் பெருக்குனா நமக்கு ரெண்டும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்க்கலாம், இந்த இரு எண்கள் நம்ம இதை என்ன எடுத்துக்கலாம், 3x சரியா பெருக்கல் 4x. ஓகேவா? இப்போ நமக்கு கேட்டது மீச்சிமா தானம்மா. இந்த மீச்சிமாவை அப்படியே எழுதிக்கலாம். மீ போவா நமக்கு கொடுத்துட்டாங்களாம். மீ போவா என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 4. ஓகேவா? 4. இப்போ இதில் பாருங்கள், இதை நம்ம பெருக்கினா என்ன வருது, 3x பெருக்கல் 4x பை 4 சீக்குவல்ட்டு மீச்சிமா அப்படி நம்ம போட்டோம்னா என்ன பண்ணுவீங்க, இதுதான் அடிச்சிடுவோம். சரியா? இந்த 4 நான் கேன்சல் பண்ணால் 3x² அப்படின்ட்டு வரும். சரியா? இப்படி நம்ம கொஞ்சம் இங்கே 3x² அப்படின்ட்டு நமக்கு வரும். சரியாப்பா? ஆனால் இது நமக்கு ஆன்சர் கிடையாது. இதை இன்னொரு எப்படி செய்யணும், இது ஃபார்முலா பிரகாரம் நம்ம எப்படி செஞ்சோம்னா ஓகே. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மீ போவா 4 சொல்லிட்டாங்களா. ஒரு நம்பர் 3x அதனுடைய அது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த நம்பருக்கும் இந்த 4xக்கும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, பொதுவானது மீ போவா 4. சரியா? அந்த மீ போவா தான் இங்கே x = 4. அப்போ நான் 3x பெருக்குனா என்ன வருது, நாங்கள் 12. 4x அப்படின்னா 16. இப்போ இந்த இரு எண்கள் யாரும் பார்த்தா 12,16. இந்த 12க்கும் 16க்கும் நமக்கு மீச்சிமா கேட்டுருக்காங்க. இதுதான் அந்த இரு எண்கள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமாப்பா. இப்போ மீச்சிமா கண்டுபிடிப்போம். இது எப்பயும் சேர மெத்தடில் செய்யணும்னா 3ஆம் எப்படி போட்டோம்னா 3 12 இருந்தால் 4ஆம் எப்படி நம்ம போட்டு பார்த்தோம்னா ஏன்னா 16 இருக்குது அதுக்கு வரோம். அப்புறம் 4ஆம் எப்படி பாருங்கள், 4 12 4 16. இப்போ இதோடு நமக்கு போகுது. இதில் பாருங்கள் 4 3 பெருக்குனா 12 12 48. இப்போ இந்த 48 என்பது தான் இதனுடைய ஆன்சர். அப்புறம் எங்கே இருக்குது, நமக்கு இங்கே ஃபஸ்ட்லேயே இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா அந்த நம்பர் 3x 4xன்னு எடுத்துக்கிறோம். இந்த இரு எண்களுக்கு பொதுவானது எதுன்னு பார்த்தா நமக்கு மீ போவா 4. அதை 3xங்கிறது 12 4xங்கிறது 16 அப்படின்னு வச்சு நம்ம அதுக்கு மீச்சிமா எடுத்தால் 18 கிடைக்குது. தேங்க்யூ.